எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பலாக்கொட்டையை வச்சுட்டு சூப்பரான ஒரு அல்வா ஒன்று செய்ய போறோம். அந்த அல்வாவுக்கு நம்ம ஃப்ளேவருக்கு வந்து நான் ஒரு சீக்ரெட் ஒன்று போட போறேன். நீங்க அல்வா செய்யும் போது அது வந்து பாருங்க, இது ரொம்ப அருமையான டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். இதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சாதாரணமாக பழக்கொட்டைனா இந்த மாதிரி இருக்கும். நம்ம மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துடலாம். பாருங்க, நான் எடுத்துட்டு இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, தோல் இருக்கு இல்லைங்களா, இந்த கலரில் இருக்குது. இதை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி தோல்லாம் நல்லா அழகா வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதை தண்ணியில் அலசிடலாம். இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தண்ணியில் வந்து இந்த பலாக்கொட்டையை கழுவிக்கலாம். கழுவிட்டு தண்ணி இல்லாமல் இப்போ இதில் போட்டுக்குங்க. ஒரு இந்த பலாக்கொட்டையோட கலர் ஃபுல்லாக அதில் இருக்கும். அதனால் இந்த மாதிரி கழுவிட்டு போட்டோம்னா நமக்கு வந்து கலர் வந்து ஒயிட் கலர்லேயே இருக்கும். நல்லா நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பாலையுமே இதில் ஊற்றி நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நைஸ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மீதி இருக்க பாலையுமே இதில் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 5 பலாச்சொலை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இதிலையே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா நமக்கு இதுக்காக தனியாக ஒரு ஃப்ளேவருக்காக ஏலக்காயெலாம் எதுவுமே போட வேண்டாம். இதோட ஃப்ளேவர்லேயே உங்களுக்கு பலாக்கொட்டைக்கு பலாப்பழத்தை போட்டு நம்ம வந்து இன்றைக்கி ஒரு அல்வா பண்ண போகிறோம். இந்த பலாப்பழத்தோட ஃப்ளேவர் தான் நமக்கு இந்த அல்வாவோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா நைஸாக நல்லா அரைச்சிருச்சு. இந்த பலாப்பழத்தையுமே இதில் போட்டோம். இதில் 5 சொலை அளவுக்கு நம்ம பலாப்பழம் போட்டிருக்கோம். இப்போ இது எல்லாமே நல்லா நைஸாக நல்லா அரைச்சாச்சு. நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி அல்வா செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இதில் வந்து ஒரு 25 ml அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். இப்போ இதிலேயே ஊற்றிடலாம். நம்ம கொஞ்சமாக ஃபைனலாக ஊற்றுறதுக்கு வச்சுக்கலாம். எல்லாமே போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டோம். இப்போ இதில் ஊற்றிக்கலாம். என்ன பண்ணலாம், கைவிடாமல் நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கலாம். இதிலேயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ போட்டுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி போட்டு ஒரு 5 நிமிஷம் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது வந்து நம்ம இந்த சட்டியில் ஒட்டாமல் வரும். இப்போ வந்து நல்லா சட்டியில் ஒட்டாமல் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வச்சுருக்க ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் போட்டுக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக நெய் போட்டுக்குங்க. பாருங்க, இந்த சட்டியில் ஒட்டாமல் நல்லா அழகாக அப்படியே வந்து திரண்டு வருது. நம்ம ஊற்றின நெய்யும் வந்து பிரிஞ்சு வருது. பாருங்கள், ரொம்ப சூப்பராக அருமையாக வந்திருக்கு. பாருங்கள், சட்டியில் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இதை எடுத்து வச்சு இப்போ பரிமாறிடலாம் வாங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின நெய் ஃபுல்லாக அப்படியே கசிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், சூப்பரான அல்வா ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இப்போ அதை எடுத்து வச்சு நம்ம பரிமாறிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு அல்வாவை நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.